வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 19ஆம் தேதி இரண்டாவது நாளாக சட்டமன்றம் கூடுனுச்சு. நீங்கள் எல்லாருமே லைவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். நேற்றுக்கு பார்த்தோன்னா ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையாற்றி இருந்தார். அந்த உரைக்கு இன்னைக்கு அதாவது ஜூன் 19ஆம் தேதி நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. இதை தாண்டி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருந்தார். அது எல்லாத்தையுமே லைவ் பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தெரியும். லைவ் பாதியிலேயே கட்டானுச்சு. அதாவது தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் லைவ் கட் செய்யப்படாது, முழுமையாக டெலிகாஸ்ட் செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதே போல தான் இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை கூடும்போதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் அதை முழுமையாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே தெரியும், அவர் பல கேள்விகளை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி வச்சிருந்தாரு. அதில் எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பேசக்கூடியதையுமே காமிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாதியிலேயே லைவ் கட் செய்யப்பட்டது. எதனால லைவ் கட் பண்ணாங்க? லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்ற கேள்விகள் தான் உங்களில் பல பேருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஜூன் 19ஆம் தேதி சட்டமன்றத்தில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தனி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினார். அது என்ன தீர்மானம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கர்நாடகாவில் காவிரி நதியை தடுத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை தடுத்து மேகதாது அணை கட்டக்கூடிய தீர்மானத்தில் இருக்கிறாங்க, முடிவில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அதுலேயும் பார்த்தோம்னா கர்நாடகாவில் இந்த முறை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மேகதாது அணையை கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்போட செயல்பட்டு இருக்கிறாரு. மத்திய அரசுக்கு போயிட்டு கடிதம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் அழைத்து கண்டிப்பாக நாங்கள் இந்த மேகதாது அணையை கட்டியே தீருவோம், பூமி பூஜை போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறார் இல்லையா. இதில் மேகதாது அணை கட்டுனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய தீங்கா முடியும். அதுலேயும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ அதனால அந்த மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தனி தீர்மானம் தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இயற்றியிருந்தாரு. இதற்கு முன்னாடி முதலமைச்சர்களும் சரி பல வருடங்களா இந்த ஒரு விஷயத்துல போராட்டங்களை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் வந்த பாடு கிடையாது. இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் தனி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு. அதற்கு மற்ற கட்சியினுடைய தலைவர்கள், எதிர்கட்சி, அதுக்கப்புறம் அதிமுக, பாமக அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் இந்த ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்குது நம்மளுடைய சட்டசபையில். இது வரைக்கும் எல்லாருமே லைவ் பார்த்துருப்பீங்க. லைவ்லாம் கட் செய்யப்படலை, அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வும் ஒன்று நடந்தது. என்னன்னா நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையும் நம்மளுடைய முதல்வர் உடனடியாகவே ஏற்றுக்கிட்டு அதை தீர்மானத்தில் கடைசியாக நோட் பண்ணுங்க அப்படின்றதையும் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள்கிட்டையும் சொல்லியிருந்தார். என்ன கோரிக்கையை வச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த மேகதாது அணை சார்ந்த விஷயத்தில் புதிய நடுவர் மன்றம் ஒன்று நாம் அமைக்கணும். அந்த நடுவர் மன்றம் அமைச்சிங்க அப்படின்னா அது ஒரு சிறந்ததாக இருக்கும், சீக்கிரமாகவே நமக்கு முடிவுகள் வரும். ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கு இல்லையா, அதில் காவிரி நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுவர் மன்றம் இருக்குது. இது என்ன நடுவர் மன்றம் அப்படின்னு கேட்டால் நீதிமன்றம் மாதிரி தான். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்குலாம் இந்த பிரச்சனை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு காலம் லாங்காக இழுக்கப்படும். அதுக்கு ஒரு தடை வாங்குறதா இருந்தாலும், அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறதா இருந்தாலும், அதுக்கு தீர்ப்பு வரதா இருந்தாலும் நீண்ட காலம் அப்படின்றது ஆகும். ஸோ இதில் இந்த மாதிரி முக்கிய பிரச்சனைகள், அவசர பிரச்சனைகள், 2 மாநிலங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கு நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றம் அமைப்பாங்க. சட்ட ரீதியாக போயிட்டு ஒரு மன்றம் அமைப்பாங்க. அந்த மன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போகும்போது சீக்கிரமாக அதுக்கு ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கலாம், சீக்கிரமாக தீர்ப்பு வாங்கலாம், அவங்கள வச்சே நாம் பேசலாம். ஸோ அதுதான் இந்த நடுவர் மன்றம் அப்படின்றது. ஏற்கனவே இந்த காவிரி பிரச்சனை சார்ந்த விஷயத்தில் இருக்குது. கர்நாடகா நமக்கு தண்ணி தர மாட்டாங்க, அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்கனவே நடுவர் மன்றம் அப்படின்றது ஒன்று செயல்பட்டு தான் இந்த காவிரி படுகையில் 4 தமிழகம் உட்பட 4 மாநிலங்களும் இருக்கு இல்லையா, 4 மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு கட்டிடங்களோ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற உத்தரவை காவிரி நடுவர் மன்றமும் போட்டிருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றமும் போட்டிருக்காங்க. அதை தாண்டி தான் இப்போ கர்நாடக அரசு இவ்வளோ பிரச்சனைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே போல் இந்த மேகதாது அணை அந்த பிரச்சனையிலையுமே நாம் ஒரு புதிய நடுவர் மன்றத்தை நீங்கள் கொண்டு வரணும், அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தணும், அது இன்னும் சிறப்பாக இருக்கும், அதன் மூலமாக நம்ம சொல்யூஷன்ஸை சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட
கோரிக்கையை வச்சார். இந்த கோரிக்கைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதிலும் சொன்னார். என்ன அப்படின்னா, மே 25ஆம் தேதி ஏற்கனவே தாவேகா சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமான தலைவர்கள்னு எல்லாரும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தியிருக்கிறாங்க. நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை சட்ட வல்லுநர்களையும் அழைத்து இதற்கான முயற்சியில் தாவேகா முழுமையாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலே எடுத்து வச்சார். ஸோ அதே போல் அதே கருத்தையே நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எடுத்து வச்சிருக்கிறாரு. இது ஏற்புடையது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்போவே பேரவை தலைவராக இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள்கிட்ட சொல்லி அந்த தீர்மானத்தில் கடைசி பாயிண்டாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் சொன்னதையும் நோட் பண்ணிக்க சொல்லியிருந்தார். இந்த விஷயங்களும் நடந்தது. இதுவுமே லைவாக காட்டப்பட்டுச்சு. இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு அப்புறம் தான் என்ன ஆணுச்சு அப்படின்னா, லைவ் கட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே ஆளும் கட்சியை நோக்கி கேள்விகளை வச்சாங்க. அதுக்கு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே அதுக்கப்புறம் நடந்தது தான். விவாதங்கள், அதாவது கூச்சல், சத்தம், அடிக்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசப்படுது இல்லையா? இது எல்லாமே இதுக்கப்புறம் நடந்தது தான். அந்த சமயத்தில் தான் லைவ் கட் ஆனிச்சு. இதில் முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எழுந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி கொச்சையா பேசினாங்க அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்புல சொல்லப்படுது. அவரை நோக்கி நின்று இந்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. நாட்டில் அவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, சிறுமிகளுக்கு எதிராக அவ்வளோ கொடுமைகள் நடக்குது, அவ்வளோ கொலைகள் நடக்குது, எதுக்குமே நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களா அப்படின்னு முதல்வரை நோக்கி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இவர் வாயே திறக்க மாட்டாரு போல, அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் இங்கே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய எம்எல்ஏ பேசியிருக்கிறாங்க. இதுக்கு கேட்டோன்னே உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ரியாக்ட் பண்ணல. ஆதவர்ஜுனா அவர்கள் எழுந்து பேசியிருக்கிறார். என்னன்னா, எங்களுடைய முதல்வர் எப்போ பேசணும், எங்கே பேசணும், என்ன செயல் செஞ்சு காட்டணும் அப்படின்றது அவருக்கு தெரியும், அவர் அறிஞ்சுதான் இருக்கிறாரு, அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். அதே போல் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கொளத்தூரில் பேசினதுக்கே கொளத்தூரில் என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவர் பதிலடி கொடுத்துருந்துருக்கிறாரு. அதாவது எதை நோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கொளத்தூரில் நம்மளுடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றார் இல்லையா, அதை நோட் பண்ணி ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ பேசும்போது என்ன ரியாக்ஷன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல, கொளத்தூரில் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல, அப்புறம் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதை கேட்டோன்னே திமுகவில் இருக்கக்கூடிய 55 எம்எல்ஏக்கள் திமுகவில் இருக்கிறாங்க. நம்ம தாவேக்கால 108 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினதை கேட்டோன்னே திமுகவை சேர்ந்த 55 எம்எல்ஏக்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, எப்படி எங்கள் தலைவரை பற்றி பேசுனீங்க, எங்கள் தலைவரை சட்டசபையில் இல்லாத ஒரு ஆளை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம், மதிக்காமல் எப்படி நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி 55 எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று ஏய் ஓய் அப்படின்ற மாதிரி ஒருமையில் பேசி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திமுக பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க கத்த ஆரம்பிச்சோன்னே இந்த சைடு தாவேகாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே எழுந்து நின்றுருக்குறாங்க. எழுந்து நின்றுட்டு என்ன ஏய் ஓயின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதிலுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒருமையில் பேசக்கூடிய நிகழ்வு அப்படின்றது அங்கே நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து திரும்ப பேச ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு இது கிடையாது. அவர் எங்கே பேசணும், எப்படி பேசணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வாயை திறந்து மக்கள் முன்னாடி பிரச்சாரம் செய்யும் போது பேசியதுனால தான் இவ்வளவு நாட்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கு செஞ்ச கொடுமைகள், அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சது, ஊழல், முறைகேடு செஞ்சது எல்லாமே மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய மக்களும் இப்போ தீர்ப்பு கொடுத்து நாங்களும் எங்களுடைய தலைவர் முதல்வராகி நாங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. இதை கேட்டோன்னா திரும்ப திமுக காரங்க எல்லாருமே திரும்ப கூச்சல் போட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அவை முன்னவர் அவர் தான். செங்கோட்டையன் அவர்கள் இடையில எழுந்து இதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும், இது தனி மனித தாக்கல, அதாவது பர்சனலாலாம் அட்டாக் பண்ணி பேசுறது, நம்மளுடைய முதல்வர் மேலே பர்சனல் டாக்லாம் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் திமுக எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டோன்னு தான் தாவேக்கா சார்ந்தவர்கள் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களுமே இவங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் சுமூகமாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது செங்கோட்டையன் அவர்களையும் திமுக காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காட்சி மாறுது ஆட்சி மாறுது அப்படின்ற மாதிரி அவரையும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு செங்கோட்டையன் அவர்களும் திரும்ப திமுக காரங்களுக்கு
பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த ராயபுரம் எம்எல்ஏ தாமு இருக்கிறார் இல்லையா, அவர் வேகமாக ஓடி வந்தார் முன்னாடி. என்ன ஏன்னு என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கிறதுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. அவர் வேகமாக ஓடி வந்து முன்னாடி நின்று பேசியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடைசியாக இந்த சைடு நம்மளுடைய சபாநாயகர் அவருமே வந்துட்டு இதை சுமூகமாக பேசி முடிச்சு வைக்கிறதுக்கு பார்த்துருக்கிறாரு. அவர் முயற்சி எடுத்தும் அது வந்து ஸ்டாப் ஆகாமல் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் இறுதியாக வந்துட்டு பேசி அந்த கூச்சலை வந்து முடிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதிமுக காரங்களை பார்த்து, நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அதே மொழியில் தான் நாங்கள் பேசுவோம். நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்படி எங்களுக்கும் ரியாக்ட் பண்ண தெரியும். நீங்கள் பேசக்கூடிய தோனியில் எங்களுக்கும் பேச தெரியும். இந்த சபையுடைய நாகரிகம் கருதி தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவை வந்துட்டு அமைதியாகி அந்த கூச்சல் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் இறுதியாக சொன்னது வந்துட்டு உண்மைதானே, திமுக வந்துட்டு இவ்வளோ நாள் சட்டசபையில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். சட்டசபையில் அடிதடி அளவுக்குலாம் வந்துட்டு போயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு. இதை திமுகவே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ராஜ்மோகன் அவர்கள் இறுதியாக சொன்ன அந்த கருத்தை மக்களில் உங்களில் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதாவது என்னன்னா, லைவ் டெலிகாஸ்ட்டை வந்துட்டு கட் பண்ணியிருக்கிறதுக்கான தேவை கிடையாது. அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது மக்களுடைய கருத்தாக வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் லைவ் வந்துட்டு கட் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் நம்மளுடைய தாவைக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அதை அடுத்து இன்னும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே திரும்பவும் சட்டமன்றம் கூட போகுது. அப்போது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் பேசுவாங்க. இந்த சைடு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் உரையாற்ற இருக்கிறாரு செவ்வாய்க்கிழமை. அப்போது லைவ் வந்துட்டு கட் ஆகாமல் டெலிகாஸ்ட் செய்யப்படணும் அப்படின்றது மக்களினுடைய கோரிக்கையை வைக்கப்படுது. இதுதான் தாவைக்காவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ திங்கள் செவ்வாயில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.